நண்பர்களே, இதுதான் உங்கள் டோரா வேர்ல்டு. நான் உங்கள் டோரா பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாங்களாம் வந்து கூழ் ஊற்றுறதுக்காக ஆச்சி வீட்டுக்கு போயிருந்தோம். ஸோ செம்ம ஹாப்பி. ஸோ சண்டே 10/8/2025 ஸோ அன்றைக்கி தான் வந்து நாங்கள் கூழ் ஊற்ற போயிருந்தோம். ஸோ ஆல்ரெடி வந்து வெள்ளிக்கிழமை வந்து கூழுக்கு வந்து கேழ்வரகு இது பண்ணி வச்சுருப்பாங்க, கரைச்சி வச்சுருப்பாங்க. ஸோ சனிக்கிழமை வந்து கூழ் காய்ச்சுவாங்க, ஞாயிற்றுக்கிழமை கூழ் ஊற்றுவாங்க. ஸோ செம்ம எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. 2 நாளுமே நான் போயிருந்தேன், சனி ஞாயிறு 2 நாளுமே நாங்கள் போயிருந்தோம். பாருங்கள், எங்கள் பெரியம்மா தான் அந்த கூழ் வந்து கரைச்சிட்ருக்காங்க இப்போது. ஸோ எனக்கு வந்து வீடியோ எடுக்க ஜாலியாக இருந்துச்சு நண்பர்களே. ஸோ வருஷம் வந்து ஆடி மாதம் வந்து எங்கள் ஆச்சி வீட்டில் கூழ் ஊற்றுவாங்க. நாங்கள் எல்லாருமே அங்கே தான் இருப்போம். யார் யார் வந்திருந்தாங்க தெரியுமா? எங்கள் பெரியம்மா, எங்கள் பெரியப்பா, ராஜன் அண்ணா, பிரபு அண்ணா, காயத்ரி அண்ணி, நந்தினி அண்ணி, அப்புறம் ஷேயாஸு, அப்புறம் இப்போ பிறந்த சஷ்வின் முதற்கொண்டு வந்துட்டான். ஸோ செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு. எப்போவுமே எங்கள் வீட்டுக்கு வந்தாலே ஷேயாஸ் தான் ரொம்ப குட்டி பையனாக இருப்பான். இப்போ பார்த்திங்கன்னா ஷேயாஸ் அண்ணனாக வேறு ஆகிட்டான். இப்போது சஷ்வின் தான் குட்டி பையன். ஸோ அவனை தான் ஃபஸ்ட் டைம் வந்து கூழ் ஊற்றுறதுக்கு தூக்கிட்டு வந்திருந்தாங்க. செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு நண்பர்களே. ஸோ பாருங்கள் எப்படிலாம் கூழ் கரைக்கிறாங்கன்னு. ஜாலியாக இருந்துச்சு. நான் வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கேன் நண்பர்களே. எனக்கு தான் முக்கியமான பொறுப்பு வீடியோ எடுக்கிறது. ஸோ உங்களுக்கு நான் அழகாக வீடியோ கொடுக்கணும்ல, ஸோ அதனால தான் இன்ட்ரெஸ்டிங்காக நான் எடுத்துகிட்ருக்கேன். பாருங்கள், இதெல்லாம் வந்து இந்த வீடியோ அம்மா தான் எடுத்தாங்க நண்பர்களே. எப்போயுமே எங்கள் பெரியம்மா தான் வந்து இதெல்லாம் செய்வாங்க. ஸோ ஜாலியாக இருக்கும். நான் வந்து சஷ்வினை தூக்கிலாம் வச்சேன் தெரியுமா நண்பர்களே. ஃபஸ்ட் டைம் நான் அவனை தூக்குனேன். நான் பேபிஸ் இது வரைக்கும் தூக்குனதே இல்லை. இதான் ஃபஸ்ட் டைம் நான் தூக்குனேன். ஜாலியாக இருந்துச்சு. நான் அந்த பக்கம் உட்காந்துருக்கேன் நண்பர்களே. இந்த வீடியோ எடுக்கும்போது அந்த பக்கம் உட்காந்துருந்தேன். ஸோ எனக்கு வருஷம் எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் கூழ் ஊற்றுறது. ஆடி மாதம்னாலே எங்கள் ஆச்சி வீட்டில் கூழ் ஊற்றுறது ரொம்ப ஸ்பெஷல். அவங்க வந்து குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் அடுத்த வாரமே கூழ் ஊற்றுவாங்க. ஸோ பாருங்கள் நண்பர்களே, சாமி கும்பிட்றோம் இப்போ நாங்கள் எல்லோரும். இதான் வந்து எங்கள் மாமா. இந்த வாட்டி வந்து நான், மம்மி, டேடி 3 பேருமே போயிருந்தோம் ஆச்சி வீட்டுக்கு. ஸோ செம்ம ஜாலியாக இருந்துச்சு. உங்கள் வீட்டில் இந்த மாதிரி கூழ்லாம் ஊற்றுவீங்களான்றது கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. இப்போ பாருங்கள், நாங்கள் வெளியில் வச்சு எல்லாருக்கும் கூழ் கொடுத்துட்ருந்தோம். பாருங்கள், அதான் ஷேயாஸ். அவன் பாரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கப்பெல்லாம் எடுத்து கொடுத்துட்ருந்தோம். ஜாலியாக இருந்துச்சு. இந்த வீடியோவும் அம்மா தான் எடுத்துகிட்டு வந்தாங்க. நான் வந்து வெளில போகல, அம்மா தான் எடுத்துகிட்டு வந்தாங்க வீடியோ. ஸோ பாருங்கள், நிறைய பேர் வந்து கூழ் வாங்கிட்டு போனதாக சொன்னாங்க. ஸோ எனக்கும் ஜாலியாக இருந்துச்சு. சஷ்வின் உள்ளே தூங்கிட்டு இருந்தான், இல்லைன்னா அவனும் வந்திருப்பான். எல்லாருக்கும் கூழ்லாம் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் அதில் வந்து சாமி கும்பிட வந்துட்டாங்க. ஸோ இவங்கெல்லாம் எங்கள் பிரபு அண்ணா, எங்கள் ராஜன் அண்ணா வந்து சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அன்றைக்கி டே ஃபுல்லாக எனக்கு செம்ம ஹாப்பி நண்பர்களே. கேம்ஸ்லாம் வச்சு நாங்கள் விளாண்டோம். ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. எங்கள் பின்னாடி டிவியெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. நாங்கள் வந்து காலையிலே போயிட்டு ஈவினிங் 7 மணிக்கு தான் நண்பர்களே வீட்டுக்கு வந்தோம். அது வரைக்கும் ஜாலியாக இருந்துச்சு. ஸோ இது வரைக்கும் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் நண்பர்களே. தேங்க்யூ.